தந்தைக்காக காத்திருந்த 12ஆம் வகுப்பு மாணவியை உதவி செய்வதாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. இந்த பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு 2 மகள்கள் உள்ளனர். இதில் 12ஆம் வகுப்பு படிக்கும் இவரது இளைய மகளுக்குத்தான் இந்த துயரம் நடந்துள்ளது. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவி விளையாட்டுப் போட்டி ஒன்றிற்காக கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி தனது உடற்கல்வி ஆசிரியர் உட்பட 14 மாணவிகளுடன் கன்னியாகுமரியிலிருந்து திருச்சிக்கு போய்விட்டு டிசம்பர் 27ஆம் தேதி இரவில் மீண்டும் கன்னியாகுமரிக்கு திரும்பி வந்திருக்கிறார். அப்போது சக மாணவிகள் வீடு திரும்பிய நிலையில் இரவு 9 மணி அளவில் இந்த மாணவி தனது தந்தையின் வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருந்துள்ளார். இதனிடையே சிறுநீர் கழிக்க முடியாமல் தவித்து வந்த மாணவியை பார்த்து அப்போது அங்கு வந்திருந்த அதே பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஃபைசல் கான் என்பவர் மாணவியிடம் தனது வீட்டிற்கு வந்து கழிவறையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறி பேச்சு கொடுத்துள்ளார். மாணவி தனது தந்தைக்காக காத்திருப்பதாக கூறிய நிலையில் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த திட்டமிட்ட ஃபைசல் கான் உடனே மாணவியை சிறுநீர் கழிக்க தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவி சிறுநீர் கழித்துவிட்டு கழிவறையை விட்டு வெளியே வந்ததும் மாணவியை வீட்டின் அறையில் அடைத்து வைத்து ஃபைசல் கான் என்ற காம கொடூரன் மாணவியை தனது காம பசிக்கு இரையாக்கி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மறுபக்கம் மாணவியை காணவில்லை என தேடிக்கொண்டிருந்த பெற்றோர் குற்றுயிரும் கொலையுயிருமாக வீடு திரும்பிய மாணவியை பார்த்து ஆடிப்போயினர். மேலும் கனத்த குரலில் கதறி அழுதபடி மாணவி தனக்கு நேர்ந்த கொடூரத்தை கூறவே மாணவியின் பெற்றோரின் தலையில் பேரிடியே விழுந்துள்ளது. உடனடியாக இதுகுறித்து மாணவியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்ட மகளிர் போலீசார் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அதே சமயம் போக்சோ உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஃபைசல் கானை வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் கன்னியாகுமரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மேலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் செய்தியாளர் ஆர். சிவகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.